என்னாச்சுப்பா? அம்மா நீங்க ஞாபகம் வந்துருச்சா? அம்மா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்பா. பேப்பர்ல டிவில எல்லாத்துலயுமே பாத்திருக்கேன். தம்பி பாத்து பாத்து. ஏன்பா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி ஓடுற? நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உட்காரு. நீ உள்ள வந்தப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியல. உன்னை புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பவே நான் உள்ள தள்ளி பூட்டி இருக்க மாட்டேன். அடைக்கலோன்னு வந்தவங்கள காட்டி கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லப்பா. உட்காரு உட்காரு. நீ ஜெயில தானப்பா இருந்த? எப்படி வெளியில வந்த? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை எப்படி திருத்திக்கணும்னு தான் பாக்கணும். மேல மேல தப்பு செய்யறது நல்லதுக்கு இல்ல தம்பி. இவ என்னடா நமக்கு அறிவுரை சொல்றான்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டல்ல, நானும் உன்னை என் பையனாதான் நினைக்கிறேன். எனக்கு யார் அட்வைஸ் சொன்னாலும் பிடிக்காதுமா. உன் வயசு அப்படி. பிடிக்கலனாலும் சொல்ல வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை. எரிச்சலை கொடுக்குன்னு தெரிஞ்சும் காயத்துக்கு மருந்து போடுறது இல்லையா? அப்படிதான் இதுவும். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம். ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் நீ உள்ள போயிருக்க. இப்ப தப்பிச்சு வந்ததும் குற்றம் தானே. அது பிரச்சனையை இன்னும் பெருசாக்குமே தவிர தீர்த்து வைக்காதுப்பா. நான் தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடி வரலம்மா. என் ஃப்ரெண்டோட அண்ணன் வக்கீலா இருக்காரு. என்ன வெளியே கொண்டு வரணும்னு நான் அவர்கிட்ட பேசதான் போனேன். அதுக்காக தான் வெளியே ஓடி வந்தேன். உன் அப்பாவே அந்த முயற்சியில தானேப்பா இருக்காரு. பெத்தவங்களை விட வேற யாரும் நமக்கு பெருசா நல்லது செஞ்சிட முடியாது. உங்களுக்கு என் அப்பாவை பத்தி தெரியாதுமா. அந்த ஆளு ரொம்ப கொடுமைக்காரரு. வேணும்னே தான் ஜெயில வைக்கணும்னு என்ன வெளியே கொண்டு வராம இருந்தாரு. இனியும் நீ என்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா இத தெருவில் தூக்கி வீசுவியோ, தானம் கொடுப்பியோ, இல்ல குப்பை தொட்டியில போடுவியோ, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த குழந்தையோட தான் நீ வீட்டுக்கு வருவேனா? இந்த குழந்தைய கொண்டு போய் கண் காணாத இடத்துல நானே வச்சுட்டு வந்துடுவேன். என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லப்பா. இது பாரு, அப்பாவை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவரு இன்ஸ்பெக்டர் தானே. உன்னை எப்படிப்பா அவரு கைவிட்டுருவாரு? அவர் கூட இப்ப இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அவரை விட்டுட்டு எங்க போவ? எவ்வளவு நாள் இப்படி வெளியில சுத்துவ? தப்பிச்சு போகணும்னு நினைக்காம சரண்டர் ஆயிடு. உங்க அப்பா நிச்சயமா உன்னை காப்பாத்துவாரு. அவரை நம்பு. இல்லைங்கம்மா, அந்த ஆளு நல்லவரே கிடையாது. அவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. அவருக்கு பொம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்காது. உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. தம்பி இந்தாப்பா, இத கொஞ்சம் குடி. இது குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்ன இதுல மயக்க மருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நம்பி குடிக்கலாம். குடி, சூடா இருக்கு பாத்து. நீ சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துக்கோ. உனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப கிளம்பு.
அம்மா சாரிம்மா. நான் வெறும் செயினை பறி கொடுத்தவ மட்டும்தான்ப்பா. எனக்கு இருக்கிறது ஒரு செயின் போயிடுச்சேங்கிற வருத்தம் மட்டும்தான். ஆனா உன்னை பெத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை இந்த கோலத்துல பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை. பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு நாம நல்லா வாழ முடியாது தம்பி. ஏதோ கெட்ட நேரம் புத்தி தடுமாறி இப்படி ஒரு தப்ப பண்ணிட்ட. அத மாத்த முடியாது, ஆனா சரி பண்ணிடலாம். இனிமே அந்த வழியில போக மாட்டேன்னு மனசுக்குள்ள வைராகியமா இருக்கணும். உன்னை பெத்தவங்களுக்கு நிம்மதி வேணும்னு நினைச்சனா நீ இததான்ப்பா பண்ணணும். தம்பி தம்பி எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு. என்னாச்சுன்னு தெரியல. என் பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா. அவ உன்னை பார்த்தா சிக்கல் ஆயிடும். நீ அந்த ரூம்குள்ள போயிடுவா. வா. நீ இந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோப்பா. அம்மா பின்னாடி வேற எதுனா வழி இருந்தா சொல்லுங்கம்மா, நான் தப்பிச்சு போயிடுறேன். இல்லப்பா, பின்வாசல் வழியா போனா கூட கேட்ல தான் நிக்கிறா, நீ மாட்டிப்ப. இப்போதைக்கு இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோப்போ. அம்மா அவங்க இந்த ரூம்குள்ள வந்துட மாட்டாங்கம்மா. அவ உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். அவ போன் பேசிட்டு வரதுக்குள்ள நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போப்பா. என்னாச்சு மயிலு, சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாங்கம்மா. ஓ, என்ன முன்னாடியும் சொல்லாம இப்படி திடீர்னு சொல்றாங்க? செயின் ஸ்நாச்சிங் கும்பல இன்னைக்குதான் போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்கோம். அவங்கள என்கொயரி பண்றப்ப நான் இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க போல இருக்கு. அதான் எனக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் லீவ் கிடைச்சதுல நல்லதுதான், அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு உள்ள போய் தூங்கு. சாப்பாடெல்லாம் ரெடியான உடனே நான் வந்து உன்னை எழுப்புறேன். அம்மா பகல்ல தூங்குறது தடுத்துறோன்னு நீ தானே சொல்லுவ. இப்ப நீயே என்ன தூங்குங்கிற? ஐயோ, நீதான் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கியே கண்ணு. ராத்திரி சரியா தூங்குனியோ இல்லையோ, அதுக்குதான் சொன்னேன். வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாமா? இல்லையே மயிலு. காஃபி கிளாஸ பார்த்து கேக்குறியா? எனக்கு லேசா தலைவலி வர மாதிரி இருக்குன்னு நான் தான் போட்டு குடிச்சேன். வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வரல. நீ ஏமா கூடவே வர? ஒண்ணு இல்ல, சும்மாதான். உன் பார்வை பேச்சு எல்லாமே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கே. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க. ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இத கூட நீ இயல்பா சொல்லவே இல்ல. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா?
மயிலு இந்த ரூம்க்கு எதுக்கு போற மயிலு? என் சார்ஜர் இந்த ரூம்ல இருக்குமா? அவ்வளவுதானே, நான் எடுத்து தரேன், நீங்க ஏறு. அம்மா, ரூமுக்கு போக விடாம என்ன ஏமா தடுக்கிற? அது எப்பவும் இல்லாம ரூம் கதவை ஏன் சாத்தி வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, குளிர் காத்துல அது உள்ள போயிடக்கூடாதுல, அதான். நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறமா? மயிலு, நீ எப்படி இங்க வந்த? ஏன் வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? மயிலு 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 வேண்டாம் மயிலு, கோவப்படாத. என்ன நடந்துச்சுன்னு நான் விளக்கமா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? நீ ஏன் தப்பு பண்ண மாதிரி முழிச்சேன்னு எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. இவனுக்காக தான் என்ன உள்ள விடாம தடுத்தியா? இவன் யாருமா உனக்கு? இவனை ஏமா என்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற? நான் வீட்டுக்கு வந்தப்ப இந்த தம்பி பாவம் வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தான். பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் நான் உள்ள கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு படுக்க வச்சேன், அவ்வளவுதான். இவனுக்கு சேவை செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? இவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு ஏன் போன் பண்ணி சொல்லல? அப்பவே சொல்லியிருந்தா என் ஆளுங்களோட வந்து இவனை இழுத்துட்டு போயிருப்பேன்ல. அது எப்படி மயிலு, அந்த தம்பி அடைக்கலம் கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. இப்படி நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள காட்டி கொடுக்கறது துரோகம் இல்லையா? யார் மேல இறக்கப்படுறதுன்னு ஒரு வரமுறையே இல்லையாமா? ஒண்ணும் இல்லாதவங்க மேல இறக்கப்படலாம், அடுத்தவங்க செயினை பறிக்கிற இவன மாதிரி கிரிமினல் மேல எல்லாம் இறக்கப்படக்கூடாதுமா. பெத்த அப்பனே அடிச்சிட்டு தப்பி ஓடி இருக்கான். நியாயமா பார்த்தா ஒரு கிரிமினலுக்கு அடைக்கலம் கொடுத்தா உன் மேலேயே நான் ஆக்ஷன் எடுக்கணும். நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான் மயிலு. நீ பாக்குற வேலை உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. ஆனா நான் சாதாரண மனுஷி தானே. என்ன நம்பி ஒருத்தங்க வரும்போது நான் இதத்தானே செய்ய முடியும். நீ இப்ப சாதாரண மனுஷி இல்லமா, இந்த கேஸ ஹேண்டில் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசரோட அம்மா. நீயும் இவனால பாதிக்கப்பட்டிருக்க. நீ இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது சட்டப்படி தப்பு. எல்லா சமயத்திலயும் சட்டம் நீதி நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது மயிலு. சில சமயம் மனசு சொல்ற மாதிரி தான் நாம நடந்துக்கணும். நேர்மையான போலீஸ் மனசு சொல்ற மாதிரி எல்லாம் ஆட முடியாதுமா. சட்டப்படி எது சரியோ அததான் செய்யணும். இப்ப நானும் அததான் செய்ய போறேன். மயிலு வேண்டாம், வேண்டாம் மயிலு, கதவு திறங்க. மயிலு வேண்டாம் மயிலு. அம்மா, கதவு திறங்க. மயிலு வேண்டாம், அந்த தம்பியை விட்டுடு. நான் அவனை மாட்டி விட்ட மாதிரி எனக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. உன் பொண்ணையே நீ ஏமாத்த பாத்திருக்கியே, அது உனக்கு உறுத்தலா இல்லையாமா? அம்மா, கதவு திறங்க. நீ இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது தெரிஞ்சா டிபார்ட்மெண்ட்ல என் மானமே போயிடும், என் வேலைக்கே ஆபத்தாயிடும். அதெல்லாம் உனக்கு உறுத்தவே இல்லையா? பெத்த பொண்ண மறந்துட்டு இவனுக்காக போய் இப்படி உருகுற? மயிலு, இந்த நேரம் பார்த்து சிக்னல் வேற கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. அம்மா, கதவை திறங்க. சொல்லு மயிலு. அக்கா, அந்த ராஸ்கல் வெற்றி இப்ப ஏன் வீட்ல தான் இருக்கான்க்கா. என்ன சொல்ற மயிலு? அவன் எப்படி அங்க வந்தான்? அதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன்க்கா. நீங்க உடனே 2 பீஸிய ஜீப்ல அனுப்பி வைங்கக்கா. மறக்காம ஹேண்ட் காப்பியும் கொடுத்து அனுப்புங்க. சரி மயிலு, விஷயத்த சார்கிட்ட சொல்லிட்டியா? தம்பி ஓடி ஓடி ஓடி. அவ பின்புக்கு போன் பேசிட்டு இருக்கா, நீ இப்படியே போயிடு. போ போ போ. தேங்க்ஸ் மா. போ.
என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எப்போ நீ எனக்கு நல்லது தானே செய்வ, நல்லது தானே நினைப்ப. இப்ப ஏமா எல்லாமே எனக்கு எதிரா பண்ணிட்டு இருக்க? முதல்ல கேஸ வாபஸ் வாங்கின, இன்னைக்கு அந்த கிரிமினலுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க. நான் சொன்னதையும் மீறி அவனை தப்பிக்கவும் விட்டுருக்க. இதெல்லாம் தெரிஞ்சா என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க. என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினவங்களே போன் என்ன தூக்கி எரிஞ்சிருவாங்க. வேலை தெரியாதவனு பேர் வாங்கிட்டு வெளியே வந்தா கூட பரவாயில்லமா, நேர்மை இல்லாதவனு பேரை வாங்கிட்டு வெளியே வர்றது பெரிய அவமானமா? நீயே என்ன போலீஸ் ஆக்கி இப்ப நீயே எனக்கு அவமானத்தையே தேடி தர போற. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். மயிலு வேண்டாமா, எதுவும் பேசாத. நான் இந்த வேலையில இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா சொல்லிடுமா, தூக்கி போட்டு வந்துடுற. கூலி வேலையோ கொளுத்து வேலையோ நீ சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிடுற. ஆனா இப்படி என் முதுகுல குத்தி என்ன அசிங்கப்படுத்தாதமா. நானும் பல தடவை பாத்துட்டேமா, அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல மட்டும் நீ வேற மாதிரி நடந்துக்கிற. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவர் புள்ளி இன்னைக்கு தானே நீ பார்த்த, அதுக்குள்ள அவன் மேல உனக்கு அவ்வளவு பரிதாபம் வந்துருச்சா? அவனை பரிதாபப்பட்டு தப்பிக்க விட்டையா இல்ல பாசத்தால தப்பிக்க விட்டையா? அவன் மேல அவ்வளவு பாசம்னா அந்த ஆள் யாருமா உனக்கு? ஏமா பேசாம நிக்கிற? என் கேள்விக்கெல்லாம் இப்ப நீ பதில் சொல்லியே ஆகணும். அர்த்தம் இல்லாத கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது மயிலு. அந்த புள்ள என்ன நம்பி வந்துருச்சு. அவனை நான் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதனாலதான் தப்பிக்க விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க வருவாங்கம்மா, அவங்க கிட்ட நான் இத சொல்ல முடியுமா? நீதான் அவங்கள தப்பிக்க விட்டேன்னு தெரிஞ்சா அதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. நீ வருத்தப்படாத மயிலு, அவனை தப்பிக்க விட்டு நான் தானே தப்பு செஞ்சிருக்கேன். உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, உனக்கும் நல்ல பேர் கிடைக்கணும்னா என்ன புடிச்சு உள்ள போட்டுக்கோ. மா, கசூரி, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா. இதோ வரேங்க. ஐயோ, என்னங்க இது? என்னங்க தலையில கட்டோட வந்திருக்கீங்க? எப்படிங்க உங்களுக்கு அடிபட்டுச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, என் மனசெல்லாம் பதறதுல. ஏன் பதற? உன் புள்ள எனக்கு கொடுத்த பரிசு. என்னங்க சொல்றீங்க? வெற்றியை பாத்தீங்களா? இப்ப அவன் எங்கங்க இருக்கான்? என்னை தலையில அடிச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான்டி. தப்பிச்சுட்டானா? திரும்பவும் அவனை பிடிச்சிட்டு போயிட்டீங்களோன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேங்க. புள்ளன்னு ஒருத்தன் வந்துட்டாவே புருஷன்லாம் உங்களுக்கு 2ஆம் பட்சம் தான்ல.